ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடுமா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கோவமா பேசுற, நல்லா தானே பேசுவேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல என்ன எந்த கனவுகளும் காப்பாத்தல, அதனால நீங்க போங்கன்னு சொல்லி தெரிஞ்சுனேன். பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் கேட்டாங்க. தண்ணிய குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு ப்ரேயர் பண்றமான்னு சொன்னாங்க. சரி ப்ரேயர் தானே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் கோவமா. அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க பண்ணும் போதெல்லாம் எனக்கு அழையா வந்தது. உன் கிட்னில இருக்கிற கல்லு போயிடும், ஏசப்பா எடுத்துருவாருன்னு சொன்னாங்க. பாருங்களேன், இவங்க மேஜிக் மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கினே லிம்கா வத்து குடிச்சிட்டு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். 3 நாள் கழிச்சு இன்னொரு அதுல ஒரு சகோதரி என்ன வந்து கூப்பிட்டு போனாங்க. எங்க சர்ச்சைக்கு வாங்க, கண்டிப்பா கிட்னில இருக்கிற கல்லு போயிடும். நாங்க சிரிச்சுன்னே இருந்தேன். ஏதோ சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த இடத்துக்கு போயிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆட்டோல என்ன வழி கட்டாயமா அந்த சகோதரி என்னை இட்டுன்னு போனாங்க. அப்போ உன் பேர் என்னம்மான்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஐயான்னு சொல்றேன், அன்னைக்கு ஐயான்னு கூட நான் சொல்ல. இவர்தாம்மா ஐயான்னு சொன்னாங்க. ஐயா கொய்யாலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் சார் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க தான் அம்மான்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தா சின்ன வயசா இருக்காங்க, அவங்கள போய் நான் அம்மா எல்லாம் கூப்பிட மாட்டேன், மேடம் தான் சொல்லுவேன்னு சொன்னேன். அப்போ ஏதோ ஒன்று சிரிச்ச முகத்தோட ஐயா என்ன உட்காருமா பரவாயில்ல அப்படின்னு சிரிச்சாங்க. உன் பேர் என்னம்மான்னு கேட்டாங்க. என் பேரு ஜெயந்தின்னு சொன்னேன். ஜெயந்தியா, சரி உனக்கு என்னம்மா பிரச்சனை? நாங்க கிட்னில கல்லு அப்படின்னு சொன்னேன். டெய்லி 3 லிம்கா வச்சு குடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு அதுதான் வைத்தியமே அப்படின்னு சொன்னேன். 1/2 டம்ளர் தண்ணியும் 3 டிராப் எண்ணெயை விட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி 3 தடவை சொல்லி 3வது தடவை எனக்கு மூஞ்சில தண்ணி அடிச்சுட்டு வயிற்று மேல அடிச்சுட்டு உள்ளுக்கு தண்ணி குடிமான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஐயா முகத்தை எதிரிலேயே நான் சொல்றேன், இது என்ன இது மேஜிக், இதுல போயிடுமா? 50,000 கேக்குறாரு டாக்டர், அது எடுத்தாக்கா பித்த பையில போயிடும்னு சொன்னாரு. அதனால நம்ம இங்க வந்தோமே, இங்க இப்படின்னா மேஜிக் பண்ணி அனுப்புறாங்களே அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டேன். பாத்துக்கோங்க, அன்னைக்கு ராத்திரியே கனவுல அந்த ஐயா வராங்க. 2 மணி சரியா இருக்கும். அப்போ அவர் வந்து, ஏமா ஜெயந்தி உன் கிட்னில கல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்க வந்தனே அங்கேயே போயிடுச்சுன்னு சொன்னேன். சொன்னது மாத்திரம் இல்ல, நான் காலையில அப்ப எழுந்து பாக்குறேன், வயிறு வலிக்கல, மறுபடியும் தூங்கிட்டேன். காலையில எழுந்தாக்கா லிம்கா, பல்லு வளர்க்கறனோ இல்லையோ லிம்கா தான் குடிப்பேன். பாத்தீங்கன்னா லிம்காவும் எடுக்கல, எனக்கு வயிறும் வலிக்கல. என் பொண்ணுதான் பக்கத்துல இருந்தா. ரம்யா என் பையன் என்னம்மான்னு கேட்டா. எனக்கு வயிறு வலிக்கவே இல்லை, என் கிட்னில கல்லே இல்ல, கல்லு போயிடுச்சுன்னு சொன்னேன். இப்ப எங்க பொண்ணு என்ன கிண்டல் பண்ணா, ஏமா இப்பதாம்மா போனேன் ஆதிலட்சுமியாண்ட, மாத்திரை கூட போடல, வெறும் ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டியம்மான்னு சொன்னா. இல்ல நான் இப்ப போறேன். அப்போ பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்களே அம்மா என்னால என்னன்னு சொல்றாங்க, நான் எப்படி நம்புவேன்? கிட்னில இருக்கிற கல்லு வந்து போயிடுச்சுன்னா நான் நம்ப முடியாது, நீ ஆதிலட்சுமி டாக்டராண்ட போயிட்டு செக் பண்ணின்னு வந்து ரிசல்ட்டை காமிச்சாதான் நாங்க. எனக்கு ஒரே குழப்பம், ஆதிலட்சுமி டாக்டராண்ட போறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பேரை மட்டும் தான் சொன்னோம், ஆனா ஆதிலட்சுமி டாக்டர் சொல்றாங்களே. நான் உடனே அந்த சகோதரி எல்லாம் கேக்குறேன், நாங்க ஃபேமிலி டாக்டர் நீங்க சொல்லிட்டீங்களா போயிட்டு அப்படின்னு. நான் ஏமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். 3 நாளா நான் அப்படியே இருந்தேன். அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டேன். வச்சுட்டு டேப்லெட் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க, எடுக்கவே இல்லை, அப்படியே இருந்தேன். பாத்தீங்கன்னா 3வது நாள் அந்த சர்ச்சைக்கு போனோம். எனக்கு எந்த மாதிரி இருந்தது போனேன். அந்த ரிசல்ட் எடுத்துன்னு போய் காமிச்சேன். எந்த சகோதரிங்க எல்லாம் சும்மா வந்து வேடிக்கை பார்க்கலான்னு இருந்தாங்களோ, அந்த சகோதரிங்க எல்லாம் இப்படி ஒரு அதிசயம் நடந்ததான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஆண்டவரை ஏத்துக்கினாங்க. பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி ரவுடி மாதிரி எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க பாருங்க. அது மாத்திரம் இல்ல, என் தொண்டையில 7 கட்டி, அந்த 7 கட்டிக்கு 80,000 கேட்டாங்க. 80,000 என்னண்ட எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுத. அந்த கட்டி போறதே இல்லை. 8 வருஷமா நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். தலைகாணி வச்சு நான் தூங்கண்டே இல்லை. ஏமா கிட்னில தான் கல்லு போயிடுச்சே, ஏமா அழுத மாதிரி இருக்கிற எப்போதும் அப்படின்னு ஐயா கேட்டாங்க. ஐயா அது ஒண்ணு மட்டும் இல்ல, எனக்கு 7 கட்டி தொண்டையில இருக்குது. நான் அழுவல ஐயா, தானாவே தண்ணி வரும். எனக்கு தலைகாணி வச்சு நான் தூங்கினது இல்ல, எனக்கு மின்னுங்குனா கூட வலிக்கும் ஐயா. என் சகோதரி கிட்ட எல்லாம் கேட்பேன், என் குழந்தைங்களெல்லாம் பார்த்துங்க, எனக்கு 3 பிள்ளைங்க,
3 பிள்ளைங்களை யார் பாத்துவாங்க? தினந்தோறும் அழுவேன் இந்த 3 கட்டி. ஏன்னா நான் செக்கப்புக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நல்லா பாடுறவங்க வந்து பாடாம ஒரு மாதிரி சொல்லு ஊத்திக்கின்னு அழுதுகின்னு உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த அம்மா பக்கத்துல இருந்தாங்க. அவங்களை கேட்டேன், இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். கட்டி இருந்ததுமா, ஆபரேஷன் பண்ணாங்க. 3 கட்டி தான். அவ நல்லா பாடுவாமா, அவ பாருமா பாடல, சொல்லலாம் ஊத்துதுமா, ஆபரேஷன் பண்ணி இந்த நிலைமை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா நான் உங்களை வந்து இன்னும் ஞானஸ்தானமே எடுக்கல, நான் அப்பதான் சபைக்கு போயிட்டு இருக்கேன். ஏசப்பா நான் இந்து கடவுளை கும்பிடும் போது நான் பாட்டெல்லாம் பாடி இருக்கேன். ஆனா உங்களுக்காக நான் மைக்க பிடிச்சி ஒரு பாட்டு கூட பாட முடியாது ஏசப்பா. நானும் இந்த நிலைமைக்கு வந்தாலும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அப்ப பாருங்க, என்